ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி, நடைமுறை கிறிஸ்துவம் என்கிற தலைப்பின் கீழே ரோமர் 12வது அதிகாரத்துல வசனம் வாரியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ரோமர் 12வது அதிகாரம் அப்படின்னா, பொதுவா பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதும் பொழுது தன்னுடைய உபதேச கோட்பாடுகளை முதலாவது எழுதிவிட்டு பின்னதாக பவுல் இப்படிப்பட்ட உபதேச கோட்பாடுகளின் அடிப்படையில் எப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். அதன் அடிப்படையிலே ரோமர் 11வது அதிகாரம் வரை சுவிசேஷத்தை விலாவரியாகவும் எழுதிவிட்டு அது புறஜாதிகளுக்கும் யூதருக்கும் எப்படி அது கிடைக்க பெறுகிறது என்கிறதை எழுதிட்டு 12வது அதிகாரத்திலிருந்து இப்பேற்பட்ட சுவிசேஷத்தை பெற்ற நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத 12வது அதிகாரத்திலிருந்து எழுதுறாரு. இந்த அதிகாரத்துல எழுதும் பொழுதும் அந்த வாழ்க்கை குறித்து எழுதும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபராக ஆண்டவரின் பிள்ளையாக நான் எப்படி வாழணும், ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள நான் எப்படி வாழணும், அல்லது சபைக்குள்ள நான் எப்படி வாழணும், அடுத்து பொதுவான கம்யூனிட்டி அல்லது சமுதாயத்துக்குள்ள நான் எப்படி வாழணும், அதற்கு அடுத்து என்னை வெறுக்கிறவர்கள் மத்தியில என்னை பகைக்கிற இந்த உலகத்துல நான் எப்படி வாழணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கீழே நான் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஆர்டர்ல எழுதிட்டு வர்றாரு. அந்த காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுல குறிப்பா தீமை செய்யக்கூடாதுங்கிறத குறித்து பார்த்தோம், யோக்கியமானதை செய்யணும் அப்படிங்கறத குறித்து பார்த்தோம், சமாதானம் பண்ணுகிறத குறித்து பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்து 19வது வசனம், இது ஏறக்குறைய அந்த 17வது வசனத்தோடு தொடர்புடையதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா 17வது வசனம் சொல்லும் பொழுது தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், அப்ப என்ன பண்ணணும், எல்லா மனுஷருக்கும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் இருந்துச்சு. அந்த நாடுங்கள் அப்படிங்கிறது வாய்ப்பு கிடைச்சா செய்வேன், தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், அதுக்காக நன்மை செய்யணும்னு நினைக்காத, வாய்ப்பு கிடைச்சா பண்ண இல்ல அதை ப்ரீ பிளான் பண்ணி மெடிடேட் பண்ணி நல்ல டிசைன் பண்ணி எப்படியாவது எனக்கு நன்மை செஞ்சிடணும்னு பிரயாசப்பட்டு செஞ்சிரு அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அந்த வார்த்தை வருது. இப்போ அதை தொடர்ந்து இடையில சமாதானத்தை பத்தி பேசின போல் மீண்டும் அதே ரிலேட்டட், அதாவது நம்மளை பகைக்கிறவர்கள் மத்தியிலே, நமக்கு தீமை செய்கிறவர்கள் மத்தியிலே, நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே, நம்மை வெறுக்கிறவர்கள் மத்தியிலே எப்படி வாழணுங்கிற சப்ஜெக்டுக்கு திருப்பி வந்துட்டு அப்படியே தான் கன்வியூ பண்றாரு. ஏறக்குறைய சமாதானம்ங்கிறதும் அதுக்கு ரிலேட்டடா வருது. சண்டை போடாத, சமாதானமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய இந்த முழு பகுதியுமே நம்மளை பகைக்கிறவர்கள் மத்தியில, நம்மளோட சண்டைக்கு வாரவங்க மத்தியில, நமக்கு தீமை செய்யறவங்க மத்தியில நீங்களும் நானும் எப்படி வாழணுங்கிறத தான் பவுல் எழுதுறாரு. இப்போ 19வது வசனத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். நம்மளை பார்த்து சொல்றாரு, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் என்ன பண்றாரு அப்படின்னா, உபாகம் 32வது அதிகாரத்துல வரக்கூடிய வசனத்தை கோட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அதை எக்ஸ்பாசிட் பண்றாரு. அதுக்கு விளக்கம் சொல்ற என்ன சொல்ற, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இந்த நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு அடிப்படையே என்ன காமிக்கிறார்னா உபாகமத்துல வசனத்தை காமிக்கிறார். உபாகமத்துல இந்த வசனம் என்ன சொல்லுது, 32வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. அதாவது பழி வாங்குறது மட்டும் இல்லை தம்பி, அவனுக்கு பதில் செய்வதாக இருக்கட்டும், பதில் சொல்வதாக இருக்கட்டும், அது ஏன் வேலை, ஏன் வேலையை தயவு செஞ்சு நீ எடுத்துறாத, ஏன் சீட்டுல நீ உட்கார்ந்துராத, ஏன் அரியணையில நீ உட்கார்ந்துராத. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியும் நினைக்கிறேன். ஜென்ரலா அவன் அடிச்சா பதிலுக்கு அடிச்ச அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், அவன் பேசுனா பதிலுக்கு நான் பேசினேன், நான் என்ன புதுசா செஞ்சேன், நான் ஒன்றும் செய்யல சார். அதாவது நம்ம கூட டயலாக் சொல்லுவோம்ல, நானா எந்த சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை என்ன விட மாட்டேன். இது கேட்க நல்லா இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற, வந்த சண்டையை விட மாட்டேன், நீ பழி வாங்கின அப்படின்னா நீ இப்ப யாரு பொசிஷனுக்கு வந்து நிக்கிற அப்படின்னா, தேவன் செய்ய வேண்டிய வேலையை நீ தேவன் இடத்துல வந்து செய்யற அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல படிச்சு நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ். பழிவாங்குதல் ஏன் வேலை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, பதில் அளிக்கிறதும் ஏன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கே இப்பவே நீ செய்யணும்னு நினைக்கிற, ஆனா எனக்கு தெரியும் எப்போ, ஏற்ற காலத்துல அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. டே ஆஃப் ராத் அவங்களுக்குன்னு இருக்கு. அவருக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். அது ஏன் வேலை, என்ன நேரத்துல எப்படி அவங்களுக்கு அதுக்கு கணக்கு கேட்கணும், எப்படி அவங்களுக்கு அது பதில் செய்யணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணும், உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஏன்னா இது என்னுடைய வேலை. சரி, இதை இப்படி பார்க்கலாம். இந்த நம்ம பின்னணியை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பீஸை பத்தி தானே பேசிட்டே இருக்கிறோம். தீமை செய்யாத, சமாதானமாயிரு, அப்புறம் பழி வாங்காத. பழி வாங்கினா பேசிக் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதான் நான் கடந்த எபிசோட்ல சொல்லியிருந்தேன்ல, நீங்க என்ன அடிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு சரீரத்துல வலி, இப்போ நான் உங்களுக்கு பதில் அடிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு மனசுலையும் வலி, என்ன, என் பீஸு போச்சு.
எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இந்த சமாதானம் போயிடுச்சு, என் சமாதானத்தை நான் இழந்துடுறேன். அப்போ இந்த பீஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏற்கனவே சொன்னல சங்கீதம் 34:14 சமாதானத்தை தேடி, அதாவது தீமையை வெறுக்கணும், நன்மை செய்யணும், சமாதானத்தை தேடணும். தேடுறத மாத்திரம் இல்ல, சஸ்டெயின் பண்ணணும், அதை கண்டினியூ பண்ணணும், அதை சேஸ் பண்ணணும், அதை கண்டினியூ பண்ணணும், தொடர்ந்து கோல் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே நான் பேசிக்கா பழி வாங்குறேங்கிற எண்ணமே எனக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலே நம்மளால இந்த சமாதானத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த பழி வாங்குதல் அப்படிங்கிற சொல்லும் போது நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. அதாவது எப்படின்னா, நாட் ஈவன் சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன செஞ்சாலும் குனிய கூட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் வாங்கிட்டு போகணும், அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம நியாயம் கூட கேட்கக்கூடாது. இல்லை, இது ஒரு தப்பான, இப்படி வேதம் நமக்கு போதிக்கல. அதை எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூர் கேரக்டர் இஸ் அசால்ட்டட், இஃப் தேர் இஸ் உங்ககிட்ட இருந்து அதை திருடிட்டு போயிட்டான், ஐயோ பிரதர் அவன் எனக்கு தீமை பண்ணிட்டான் பிரதர், நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு எப்படி பிரதர் தீமை பண்ண முடியும், இப்படி ஓவர் பரிசுத்தவானலாம் யோசிக்க கூடாது. இங்க ஒருவேளை இஃப் யுவர் கேரக்டர் இஸ் அசால்ட்டட், இஃப் யூ பீன் ராப்ட், இஃப் யூ பீன் பிளண்டட், உங்களை யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க, இல்லை உங்களை அப்ரஸ் பண்றாங்க, தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு விரோதமா உங்களை யாராவது கொடுமைப்படுத்துறாங்க, இப்படிலாம் இருந்தா இந்த இடத்துலலாம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டேன் பிரதர், நான் ஆண்டவருடைய பிள்ளை பிரதர். அப்படி இல்லை. எனக்கு புரியுது. ஆனாலும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டரா ரெகுலரா நீங்க சில காரியத்தை செய்யணும். இந்த வேதத்திலிருந்து எப்படி பார்க்கலாம்? 2 எக்ஸாம்பிள். 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு விரோதமா பொய்யான காரியங்களை சொல்லும் பொழுது யோவான் 18வது அதிகாரம் 23 வசனத்துல he himself spoke for it. என்ன பேசினாரு? நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே. உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, என்னையே கேட்கிற, ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன், கேட்க வேண்டியதானே? சும்மா அதாவது அப்ரஷனுக்கு எதிராக அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து நம்ம ரொம்ப அழகா பார்க்கணும் அப்படின்னா பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். பவுல் பலமுறை அவரை அன்ஜஸ்டா அவங்க டீல் பண்ணும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 16வது அதிகாரம் 37வது வசனத்துல டக்குன்னு he was demanded for his rights. ஏன்னா ஒரு ரோம குடியுரிமை பெற்றவர்ல, அதனால அந்த ரைட்ஸ் அங்க மெயின்டைன் அவங்க யூஸ் பண்றாரு பாருங்களேன். அங்க என்ன சொன்னார் பாருங்களேன், அதற்கு பவுல் ரோமராகிய எங்களை நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில போட்டார்கள், இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ, அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும். மக்கதோனியால நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேசிடோனியன் காலில் எப்படி பவுலையும் சீலாவையும் ஜெயில போட்டு அடிச்சு சங்கிலியால கட்டி அப்படி உள் காவலர்களை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கடைசி ரிலீஸ் பண்ணும்போது சொல்றாரு, நாங்க யாருன்னு தெரியுமா, வந்து முறைப்படி உள்ள அனுப்பிச்சல, அதே முறைப்படி வெளியே வந்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோட பின்னணி நம்ம படிக்கிட்டாலும் தே டிமாண்ட் ஃபார் தேர் ரைட்ஸ். ஸோ ரைட்ஸை டிமாண்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனா பழி வாங்குதல் தவறு. பட் எந்த இடத்துலையும் பழி வாங்குறதுக்கு நீங்க முயற்சிக்கிறாங்க, அது ஸ்காலர் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, டு லீவ் இட் டு காட். அதை கர்த்தருடைய கரத்துல விட்டுருங்க. நீங்க பழி வாங்கும் பொழுது தேவனுடைய காரியத்தை தேவையில்லாத உங்களுடைய கோபத்தினால அதை செய்யறவங்களா இருக்கிறீங்க. கமிட் டு ஹிம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு அவங்க செய்த இந்த தீமையை நான் உம்முடைய கரத்துல கொடுக்குறேன், நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆனா நான் அவங்கள நேசிக்கிறேன். which doesn't mean that we need to stand against them. அவங்களுக்கு எதிராக நிக்கிறோம்னு சொல்ல வரல. ஆனா leave yourself. அதாவது நமக்கு எதுக்கு அது தேவையில்லாத பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வேதம் சொல்லும் பொழுது அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பிரதான பழைய ஏற்பாடு உடன்படிக்கையினுடைய கிரியைகளை கூட சமந்துட்டு போகாது, அது பாரங்குது. அதாவது அந்த ரிச்சுவல்ஸே பாரம்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த பழி வாங்குதல்ங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாரம். இதை தூக்கிட்டு எப்படி சுமக்க முடியும்? விட்டுரு, அது தேவன் பாக்குறங்கிறதுல தேவன் பார்க்கட்டும். ரொம்ப அழகா சொல்ல போனோம் அப்படின்னா 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறதே. அப்படின்னா தேவனுடைய நீதின்றே சொல்லுது, உனக்கு இளைப்பாறுதல், உன்னை கொடுமைப்படுத்தினவனுக்கு கொடுமை அப்படின்னு வேதம் சொல்லுது. அதை நீங்க தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா அது நாட் ஜஸ்ட் ப்ராப்ளம், அதுல கடைசியா அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தன்மையை அடைவார்கள். என்ன தப்பு செய்தாலும் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத பழி வாங்குறதும் பதில் அளிப்பதும் அதை உரிய நேரத்துல செய்வதும்
ஆபத்து நாள்ல செய்வதும் அது அவருடைய வேலை. இன்னைக்கு நீங்களும் நானும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதாவது பலமுறை நம்ம லிட்ரலா பழி வாங்க மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிட்ரலா அடிச்சா பதிலுக்கு அடிக்க அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஆனா நம்ம பழி வாங்குற இன்டைரக்டா நிறைய விஷயம் இருக்கும். எப்படி இருக்கும்? அவங்கள ஆண்டவரே அவங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிப்போம். இல்லைன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை செய்யாம இருப்போம். இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்கள நேசிக்காம இருப்போம். இல்ல நம்ம போயிட்டு இருப்போம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனை நம்மளால உதவி செய்ய முடியும். ஆனாலும் உதவி செய்யாம தூர போயிருவோம். கேட்டா நான் தீமை செய்யல. ஆனா அதே நேரம் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க அவனை பழி வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படி ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு தீமை செய்து அவங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் நீங்க செய்யாம போயிருந்தீங்கன்னா அதுக்கும் என்ன அர்த்தம்னா பழி வாங்குறீங்கன்னு அர்த்தம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காரியம் தேவனுடைய கரத்துல இருக்கு. நீங்களும் நானும் அன்பு கூற மட்டுமே கடனாளியா இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்த யாராவது ஒருத்தர் உங்க மனதுல தோன்றினால், இல்ல இந்த நேரத்துல நீங்க ஆமால்ல நம்ம இங்க இந்த தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, this is the time to love them, to have faith on God. அந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லும்போது சொன்னது, முதல்ல அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கு தெரிந்த சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. நம்பர் 1. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? நம்பர் 2 என்ன அப்படின்னா, நீங்க அவங்கள நேசிச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்கள உங்களால பழி வாங்க முடியாது. ஏன்னா நீங்க நேசிக்கணும்னு நீங்க படிக்கிற வேதம் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறது. 3வது, உங்களுடைய தேவன் சர்வ வல்ல தேவன். அவரை மீறி ஒண்ணுமே நடக்காது. 4வது, அவர் செய்யறதை நீங்க செய்யாதீங்க. அவர் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. அப்பா பிதாவே, நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காரியங்கள் எங்க வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லிலோ செயலிலோ அல்லது ஈவன் சிந்தனையிலோ கூட வராதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.